அனைவருக்கும் நேற்று உங்களுடைய அந்த ஈவெண்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் கலந்து கொள்ற 3வது பதிவு. முதல் 2 பதிவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் செய்யறது ஒரு முக்கியமான டாபிக், அதாவது சிறுநீரகம் தொல்லைகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏஜ் ஆக எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் பண்ணாலும் கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல உங்களுக்கு கிட்னி எங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது 2 சைஸ் கிட்னி வெயின்ஸ் மாதிரி ஒரு இருக்கும். வயிற்றுல அடிப்பாகத்தில் இருக்கும். வயிறு ஓப்பன் பண்ண கிட்னி தெரியாது. முதல்ல குடல், சிறுகுடல், பெருகுடல், அப்புறம் ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் அடியில தான் பத்திரமா இருக்கும் 2 கிட்னி. இதெல்லாம் தெரிஞ்சதுதான் ரைட் சைடு ஒரு கிட்னி, லெஃப்ட் சைடு ஒரு கிட்னி வெயின்ஸ் மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு டியூப் ஒன்று வரும். இது கிட்னிங்கிறது சிறுநீரகம். இது யூரிட்டர். இந்த டியூப் ட்ரைன் பண்ணி யூரின் யூரினரி பிளாடருக்கு வந்துடும். சிறுநீரக பை அங்கே கலெக்ட் ஒரு 300-500 cc கெப்பாசிட்டி. அது கலெக்ட் ஆன உடனே பிளாடர் கண்ட்ராக்ட் பண்ணி யூரிட்டர் வழியா, வடிகால் குழாய் வழியா யூரின் வெளியே வந்துடும். ஃபங்க்ஷன் டெய்லி நடந்துட்டு இருக்கும். 24 hours இல்லைங்க. ஃபேக்டரி உண்மையிலே ஃபேக்டரி தான். எப்படின்னா, ஒரு சிறுநீரகத்துல ஒரு கிட்னியில மினி ஃபேக்டரி இருக்கு. அது பேரு நெப்ரான்ஸ் சொல்லுவோம். நெப்ரான்ஸ் சின்ன ஒரு தொழிற்சாலை மாதிரி. எப்படின்னா, கெட்ட ரத்தத்தை வாங்கி அதை ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தத்தை அனுப்புற ஃபேக்டரி, மினி ஃபேக்டரி நெப்ரான்ஸ். ஒரு கிட்னியில ஒரு சிறுநீரகத்துல 10 லட்சம் நெப்ரான் இருக்கு. 1 மில்லியன். நினைச்சு பாருங்க. 2 கிட்னியில 20 lakhs, 20 லட்சம் நெப்ரான்ஸ் இருக்கு. இது மினி ஃபேக்டரி. இது ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீ ஏஜ் ஆக இந்த நெப்ரான்ஸுடைய சைக்கிள் திறன் குறைஞ்சிடும். 70-80 years ஒரு டிசீஸ் இல்லை, எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, இருந்தாலும் ஒரு 10-20% நெப்ரான்ஸ் அப்படியே டீஜெனரேட் ஆகிடும். கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். இது ஏஜிங்னாலே குறையும். இதோட உங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கோ, சுகர் இருந்திருக்கோ, வேற நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டு கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா நெப்ரான் 30-40% குறைஞ்சிடும். ஏஜ் ஆக நம்ம எந்த நோய் இல்லாமல் இருந்தவர்களும் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். பட் வேற ஏதாவது இணை நோய்கள், சுகர், பிபி இருந்ததுன்னா நெப்ரான்ஸ் அழிஞ்சு போயிடும். கிட்னி ஃபெயிலில் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால கிட்னி பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும். அது எப்படி பாதுகாத்து கடைசியில் சொல்றேன். கிட்னியோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேலன்ஸ், உடம்புல வாட்டர் ஃப்ளூயிட் பேலன்ஸ் கரெக்டா வச்சுட்டு இருக்கோம். நம்ம வாட்டர்ல உடம்புல எல்லாம் நம்ம அசிடிக் நேட்டர், அசிடிக் தன்மை வந்தது எக்ஸைட் பண்ணிடும். கழிவு பொருள் வெளியேற்றுதல், முக்கியமான ஆல்பம் சொல்ல பாருங்க, அது பேட் திங்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ கெட்ட ரத்தம் கிட்னிக்கு அங்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி யூரின் வழியா வெளியே போயிட்டு நல்ல ரத்தமா ஹார்ட்டுக்கு வந்துடும். இது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நெப்ரான்ஸ். இது மட்டும் இல்லை, நம்ம ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு கிட்னியில் ஒரு சின்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அது செக்ரேட் பண்ணால ரத்த சோகை வராமல் இருக்கும். நிறைய பேர் கிட்னி ஃபெயிலான பேஷண்ட்டுக்கு ரத்த சோகை வந்துருக்கு, கிட்னி டேமேஜ். அது ஹார்மோன் செக்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. இது இல்லாமல் இன்னொன்று வைட்டமின் டி. எவ்வளோதான் வெயிலில் போனது, எவ்வளோதான் வைட்டமின் டியில் சத்து உணவு சாப்பிட்டாலும் கிட்னி ஒரு சின்ன ஹார்மோன் போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணாதான் வைட்டமின் டி 7-8% ஆகும். போன்லையோ 18%. ஸோ கிட்னி இவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கு, சைலண்டா பண்ணிட்டே இருக்கும். இதுல முக்கியமா நம்ம பார்க்கறது முதல்ல யூரின் பார்த்துக்கும். யூரின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பேசிக் நர்சிங், அசிஸ்டன்ட் நர்சிங் யூரின் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நார்மலா யூரின் போயிட்டே இருந்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மலா 2 to 3 liters. குழந்தையா இருந்தாலும் சரி, மிடில் இருந்தாலும் சரி, ஓல்டேஜா இருந்தாலும் சரி, மினிமம் 2 to 3 லிட்டர் யூரின் போயிட்டு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. பேட் சைன். ஒரு 500 ml கீழே குறைஞ்சுன்னா ஆலிகுரியான்னு சொல்லுவோம். குறைந்த சிறுநீரகம் வெளியேற்றல் குறைக்கூடாது. நல்லா யூரின் போயிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் பார்த்து யூரினே போகல, அப்படியே அடைச்சிருச்சு. 5-6 hours யூரின் போகல. நீங்க வயிற்று தொட்டு பார்த்தேன், அடி வயிற்றுல ஒரு பல்ஜிங் மாதிரி தெரியும். என்ன பிளாடர் நல்லா டிஸ்டன்ட் ஆயிடுச்சு. என்ன அர்த்தம்? பிளாடர் வெளியே வர யூரின் எங்க அடைப்பு இருக்கு, கல்லோ ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று இருக்கு.
ஸோ ஒரு பேஷண்ட் 5 hours 6 hours யூரின் போகலைன்னா நீங்களே படுக்க வச்சு அந்த வயிற்றை பாருங்க. வயிற்று கீழே ஒரு சொல்லிக்குமாறு ஒரு வீக்கமா இருந்ததுன்னா டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ யூரின் தெரியும் 400 500 கீழே வந்துச்சுன்னா ஆலிகூரியா, குறைந்த யூரின் உடனே டாக்டர் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா வாங்க, பாலியூரியா, ஹெவி யூரின் 4 liters 5 liters, அது தப்பு. யூரின் குறையும் கூடாது, யூரின் அதிகமாக போகக்கூடாது. அது 3-4 liters மேல போனா பாலியூரியான்னு சொல்லுவோம். யூரின் அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. அது டயபெட்டினால வரும், ப்ராஸ்டேட்னால வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ யூரின் வந்து நார்மலாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 to 3 liters யூரின் பர் டே. 400 குறையும் கூடாது, 3 liters மேல அதிகமாக போகுது. யூரின் எடுத்தவொடனே என்ன பண்ணா கலரை பாருங்க. நார்மல் என்ன கலர் இருக்கும் தெரியும், லைட் ஆரஞ்சு, லைட் எல்லோ, மைல்டா இருக்கும், லைட்டா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். அது வந்து டீப்பா இருந்து வச்சுங்க எல்லோ கலர். எல்லோ கலர் எப்போ வரும், ஜாண்டிஸ், மஞ்ச காமல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் யூரின் வந்து கலர் அப்படியே மாறும். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து பசி குறையும், கண்ணில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மாறும், யூரின் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து எல்லோ, டீப் எல்லோவா இருக்கும். இது ஒண்ணு. இது எப்போ வருதுன்னா உங்களுக்கு வந்து மஞ்ச காமலையில வரும். அடுத்த யூரின் பார்த்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். அது நீங்க பார்த்துருப்பேன். இட் இஸ் நாட் a குட் சைன். யூரின்ல வந்து கலர் நார்மலாகவே இருக்கணும், ரொம்ப எல்லோவும் இருக்கக்கூடாது, ரெட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெட்டா என்ன, ப்ளீடிங் இருக்குது. யூரினரி ட்ராக்ட்ல எங்கேயோ இடத்துல ப்ளீடிங் இருக்குது. ஒரு டிராப் ஆஃப் பிளட் இந்த பிளேடர் இருந்தா கூட ஹோல் யூரின் பூரா பிளட்டா வெளியே வரும். பிளட் வரவே கூடாது. ஈவன் லைட்டா இருந்தா கூட டவுட்ல இருக்கும். சில நேரத்துல வந்து ரெட் கலர் யூரின் வரும். பீட்ரூட் சாப்பிட்றேன்னு வச்சுங்க, நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா கலர் ரெட்டா இருக்கும். சில ட்ரக்னால வரலாம், ரிஃபார்மேஷன் சொல்லி டிபிக்கு காச நோய் கொடுக்குற மாத்திரை, அது சில நேரத்துல வந்து ரெட் கலரா வரும். ஒரு டவுட்டா இருந்தது, என்னது கலர் எதனால வருது, ப்ளீடிங்னால வருதா இல்லையாங்கிறது. மைக்ரோஃபிச் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்னா ஆர்பிசி நிறைய இருக்கும், ப்ளீடிங்ல வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம். பேசிக்கான்னு தெரிஞ்சுங்க, யூரின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அசஸ் த கிட்னி ஃபங்க்ஷன். நார்மல் கலர் இருக்கணும், நார்மல் குவான்டிட்டி இருக்கணும், கலர் ரெட்டாகவும் வரக்கூடாது, எல்லாம் வரக்கூடாது. இவ்வளவு தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அடுத்தது என்ன பண்றோம்னா, காமனா என்ன பார்க்குதுன்னா யூரின் அடிக்கடி போறது, ஃப்ரீக்வெண்ட் மிச்சுரேஷன். நார்மலா பகல்ல வந்து 4 times தான் போவாங்க, நைட்ல எல்லாத்துக்கும் அதிகமா போவார். ஏன்னா பகல் நம்ம ஆக்டிவ் ஒர்க் பண்றோம், நிறைய போறோம், வெயில போறோம், வேந்து போட்டுது, யூரின் நிறைய போயிடும். தெரியாது நம்ம பகல்ல பேசாம படுத்துக்கிறோம். படுப்பு என்ன ஆகுதுன்னா பிளட் சர்க்குலேஷன் கிட்னிக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இம்ப்ரூவ் ஆனவங்க கிட்னி ஃபில்ட்ரேஷன் அதிகமாக போய் யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பர்டிகுலர் ஆண்களுக்கு வந்து நைட்ல யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கும். சரி, பொதுவா யூரின் போறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா ஏஜ். 60-70 years ஆன அப்புறம் ஏஜிங்னாலேயே பகல் யூரின் போது குறைஞ்சு நைட்ல அதிகமாக போயிட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ட்ரக் மாத்திரை, சப்போஸ் டைக்யூரிட்டிக் நீர் மாத்திரை கொடுப்பாங்க. நீர் மாத்திரை சாப்பிட்டா யூரின் அடிக்கடி, பகல்ல கொடுக்க வேண்டிய நீர் மாத்திரை நைட் சாப்பிட்டுருவாங்க, நைட் அடிக்கடி போயிட்டு இருக்கும். அடுத்து நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன், கிட்னியோ பிளாடரோ எதாட்டுல நோய் தொற்று ஏற்பட்டா எரிச்சல், ஃபீவர், அதோட யூரின் அதிகமாக போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து ஹார்ட் வீக்னஸ், எதையும் பலவீனம் அடைஞ்சல், ஹார்ட் வீக் ஆச்சுன்னா அப்போ வந்து யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கும். சில மென்டல் டென்ஷன், ஆன்சைட்டி, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நைட்ல யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கும். சில அதர் காரணங்கள் இருக்கு, ட்ரக்னால் இருக்கு, மென்டல் டிசீஸ்னால் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. யூரின் அதிகமாக போறது வந்து இட் இஸ் நாட் நார்மல். அடிக்கடி போறது, அதிகமாக போறது இட் இஸ் அப்நார்மல். ஓகே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொன்ன மாதிரி பெண்களுக்கு விட்டும்போது ஆண்களுக்கு அதை எடுத்துக்கலாம். ஆண்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ப்ராஸ்டேட். ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. பெண்களுக்கு ப்ராஸ்டேட் கிடையவே கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த இடம் இருக்குன்னா கிட்னி, யூரிட்டர், பிளாடர். பிளாடர்ல இருந்து யூரித்ரா வழியா யூரின் வெளியிடும். இந்த பிளாடர், நெக்கல் பிளாடர்ல வந்து அந்த சின்ன கட்டிமா இருக்கும், சின்ன சுரப்பி, அதான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் சொல்லுவோம். அது பெரிய ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை,
ஒரு 50 இயர்ஸ் வரலும் ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அதை வந்து விந்துவை கொண்டுட்டு போறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அது குறைஞ்சிடும். அப்போ 50 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராஸ்டேட் ஹஸ் நோ ஃபங்க்ஷன், நோ வேல்யூ. ஓகே, என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாக்டூரியா. நாக்டூரியா நைட்ல, பகல் நார்மலா இருப்பாரு, ஒண்ணுமே இருக்காது. படுத்த உடனே எவ்ரி 1 hour 10க்கு 1 11 12 1 5 to 6 times பாலியூரியா, நாக்டூரியா நைட்ல தான் வரும். ஃப்ரீக்வன்சி சொன்ன பாருங்க, எவ்ரி 1 hour எவ்ரி half an hour. அர்ஜென்சி வந்த உடனே யூரின் பாஸ் பண்ணி ஆகணும். இல்லை ஒன்று வெட்ட கிளாத்ஸ் உடனே நீர் கசி வந்துடும். அர்ஜென்சி, ஃப்ரீக்வன்சி, பாலியூரியம், ஹெசிடென்சி. நேராக போறாரு பார்த்துட்டு அர்ஜென்டா வருது போறாரு, போன உடனே யூரின் வர்றதில்லை. ஃபியூ செகண்ட். ஹெசிடென்சி, நீர் வந்து சட்னு வெளியேற்ற முடியாம போயிடுது. அப்புறம் வந்து ஹெசிடென்சி. இப்போ டபுள் மியூட்டேஷன், போவாங்க யூரின் வெளியே வந்துட்டு மறுபடியும் போற மாதிரி இருக்கும். இது வாட்டு கால்டு டபுள் மிக்சுரேஷன். 2வது வாட்டி யூரின் போற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் என்லார்ஜ் ப்ராஸ்டேட். ப்ராஸ்டேட் நார்மலா சைஸ் இருக்கும்போது இந்த சிம்டம்ஸ் இருக்காது. ப்ராஸ்டேட் சுரப்பி கொஞ்சமா வீக்கம் வரும்போது வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். நாக்டூரியா, பாலியூரியா, அர்ஜென்சி, ஹெசிடென்சி எல்லாம் வரும். யூரின் அடிக்கடி வர மாதிரி இருக்கும், போன உடனே வருமோ வராது, போயிட்டு வந்து 2 வாட்டி போற மாதிரி இருக்கும். அர்ஜென்சி இருக்கும். பிரிசிபிடென்சி, பார்த்து போறதுக்குள்ளேயே ஃபியூ டிராப்ஸ் யூரின் வெளியே வந்துடும். இவ்வளவு சிம்டம்ஸ் இருக்குது. எல்லா சிம்டம்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது 2-3 சிம்டம்ஸ் இருந்தா கூட சிம்டம்ஸ் ஆஃப் என்லார்ஜ் ப்ராஸ்டேட் வீக்கம். என்ன பண்ணுன்னா, நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எதையுமே தயவு வயசானா வருது அந்த வேர்டு யூஸ் பண்ணிடுறாங்க. வயசான எல்லாம் வருது டாக்டர், இதுக்கு போய் டாக்டர் பார்க்கணுமா, டாக்டர் அதை பண்ணி இதை பண்ணும் பாரு, ஆப்ரேஷன் பாரு, வேண்டவே வேண்டாம், யூரின் தானே போகுது, அதனால என்ன பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் சொல்றேன்னா, பயமுறுத்த இந்த சிம்டம்ஸ் ப்ராஸ்டேட்னுடைய புற்றுநோய்க்கு இதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். இதை வச்சுட்டு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கா இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால எதை எடுத்தாலும் வயசான வரும்னு சொல்லவே சொல்லாதீங்க. வயசான வரலாம், ஓரல் கரெக்டா இருக்கலாம், ஆனா அதையும் மீறி நோயினாலையும் வரலாம். நல்லா நீ தெரிஞ்சுங்க. நீங்க பாக்குற பேஷண்ட் சொல்லுங்க, எல்லா சிம்டம்ஸும் ஏஜ்னாலையும் வரலாம், நோயினாலையும் வரலாம். அது உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது தேவையில்லாம ஒரு அப்நார்மல் சிம்டம்ஸ் வந்தா உடனே டாக்டர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ப்ராஸ்டேட் சிம்டம்ஸ் வந்துருச்சு. என்ன பண்ணணும், டாக்டர் போனோன்னு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கிளவுஸ் போட்டுட்டு பின்னால ரத்தத்து வழியா இந்த விரல்ல ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஸ்டேட் வீக்கம் நல்லா தெரியும். அந்த கையில கிளவுஸ் போட்டுட்டு ஆசன வாயு வழியா விரல் நுழைச்சு பார்த்தா இந்த வீக்கம் வந்து நல்லா தெரியும். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வீக்கம் சாஃப்டா இருந்துன்னா சாதாரண ப்ராஸ்டேட் ஒரு வீக்கம், அந்த வீக்கம் அல்டிமேட் கல்லு மாதிரி கட்டி மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி டு பி கேன்சர். ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ட்லயே இது நார்மல் ப்ராஸ்டேட்டா இல்லை கேன்சர் பண்ணி கிளீனா சொல்லிடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் வந்து அல்ட்ராசோனோகிராம் இதெல்லாம் ரொட்டீனா எல்லாரும் பண்றாங்க. அதுல கிளீனா தெரிஞ்சிடும் கிட்னி சைஸ் என்ன இப்படி இருக்கு, ப்ராஸ்டேட் சைஸ் என்ன இப்படி இருக்கு, அது அப்புறம் ப்ராஸ்டேட் அப்புறம் யூரின் எவ்வளவு தூரம் போகுது, யூரின் பண்ண மிச்சம் எவ்வளவு இருக்கு எல்லாம் சொல்லிடும். இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து நீங்க வந்து பிஎஸ்சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஆகணும். ரத்த பரிசோதனை, ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், பிஎஸ்ஏ. ஒரே ஒரு டெஸ்ட் போதும். நீங்க எதுவுமே நீ பண்ணாதீங்க. எக்ஸ்ரே பார்த்துட்டீங்க, சோனோகிராம் பார்த்துட்டீங்க, சஸ்பிஷனா இருக்கு, அது தோணு கிளீனா சொல்லிடும் இது சாதாரண ப்ராஸ்டேட்டா கேன்சர் ப்ராஸ்டேட்டா. சாதாரண ப்ராஸ்டேட் பிஎஸ்ஏ வந்து 6 மில்லிகிராம் கீழே தான் இருக்கணும், 6 கீழே தான் இருக்கணும். 8 9 10 இருந்துன்னா ப்ராஸ்டேட் ஒரு வீக்கம் சொல்லலாம். இது 50 100 இருந்துன்னா டெஃபினட்டா இட் இஸ் டியூ டு தி கேன்சர், புற்றுநோய்னு சொல்லிடும். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்லயே உங்களுக்கு நார்மல் ப்ராஸ்டேட்டா ப்ராஸ்டேட்ல கூட புற்றுநோய் தெரிஞ்சிடும். பிஎஸ்சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் சொல்லிடும். 6க்கு கீழே இருந்தா பயப்படவே வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். 5 10 20 அதிகமாச்சுன்னா இருக்கும் கேன்சர். ப்ராஸ்டேட் வேற எங்க செகண்டரிஸ் அங்க ஆரம்பிச்சு உடம்புல வெவ்வேறு இடத்துல போய் வரைவு இருந்துன்னா 100க்கு மேல போயிடும். பிஎஸ்சி வந்து 100க்கு மேல போயிடும். அதனால ரொம்ப முக்கியமான டெஸ்ட் பார்த்தீங்க, ப்ராஸ்டேட் சொல்லி தான் இருக்கு, பிஎஸ்சி நார்மல் அப்படின்னா டாக்டர் என்ன போனோம்னா
தெல்கியூ டேப்லெட். இப்போ டேப்லெட் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய டேப்லெட் வந்து சைஸை குறைக்கலாம், சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சமாக குறையும். டேக் லாங் டைம், ஒரு 2 months 3 months, சம்டைம் 1 year கூட சாப்பிட்டு வரும். ஸோ எந்த நிறுத்திடாதீங்க. முக்கியமானது வந்து ப்ராஸ்டேட் வீக்கம் வந்து குறைபாடும். என்ன பண்றாங்கன்னா முதல்ல டேப்லெட்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. சில பேருக்கு டேப்லெட்ஸ் கேட்காது. சைஸ் பெருசா இருந்து வச்சுங்க கேட்காது. அதுக்கு அடுத்துன்னா காரம் சர்ஜரி, அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த வயிற்று கிழிச்சு அதுவும் அந்த காலத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து TURP, டிரான்ஸ் யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ராஸ்டேட். TURP ஒன்றும் இல்லை, அந்த யூரித்ரா வழியா சின்ன ஒரு கேத்தேட்டரை விட்டு அது ஸ்கோப் கொஞ்சமா கட் பண்ணி பூரா எடுத்துருவாங்க. ஸோ பூரா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 85% ப்ராஸ்டேட் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு 15% கொஞ்சம் வச்சிருவாங்க. ஏன்னா பூரா எடுக்கக்கூடாது. இதான் ரொம்ப சேஃப் சர்ஜரி. TURPன்னு சொல்லி வயிற்று வலி எல்லாமே யூரின் கேத்தேட்டரை விட்டு கட் பண்ணி எடுக்குது. இது ரொம்ப பெஸ்ட்டுக்கு அப்புறம் நல்ல சிம்டம் இல்லாமல் சிம்டம் ஆஃப்டர் 5 or 10 years மறுபடியும் அந்த கிராஸ்டேட் கொஞ்சம் வளர வாய்ப்பு இருக்கு. இப்போ லேட்டர் எப்படின்னா லேசர் ஒண்ணுமே டியூப் விட்டு ஒரு லைட் மாதிரி படிச்சாங்கன்னா அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்துடும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா ஷார்ட் டியூரேஷன், ரத்த கசிவு ஏற்படுது. பிளட் லாஸ் இதுல ரொம்ப குறைவு. TURP சர்ஜரியில கொஞ்சம் ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரத்த கசிவு கிடையாது, சேவ் சர்ஜரி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ராஸ்டேட் ஒரு ஆண்களுக்கு வர ஒரு முக்கியமான தொல்லை. நிறைய நாங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு வர முக்கியமான கேன்சர் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர் சொல்லுவோம். ஆனால் ஆண்களுக்கு வர கேன்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. இவன் அடிக்கடி போச்சு உடனே டாக்டர் காமிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணீங்க, ஸ்கேன் பண்ணீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ஆண்களுக்கு சொல்லிட்டோம். பெண்களுக்கு எப்படி பார்க்கலாமா? இதே மாதிரி பெண்கள் ஏஜ் ஆக ஆக இவன் அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க. போல பகல் அதிகம் போக மாட்டாங்க, நைட் அதிகம் போயிட்டு இருப்பாங்க. போனா டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது வழக்கம் போல இந்த வயசான இப்படிதான் வரும் அப்படின்னு இருப்பாங்க. அடிக்கடி யாருக்கு போ அப்படின்னா மல்டிபேரா நிறைய குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு அடிக்கடி யூரின் வர ஃபீலிங் இருக்கும். இல்ல அந்த இடத்துல சர்ஜரி, பிறப்புறுப்புல ஏதாவது சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வர வாய்ப்பு இருக்கும். தொற்று நோய் ரொம்ப காமன். எல்லா லேடிஸ் அடிக்கடி நோய் தொற்று யூரினரி ட்ராக்ல, சிறுநீரக பாதையில நோய் தொற்று நிறைய பேருக்கு வரும். அதனால யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கும். ஒரு ஏஜ் ஆச்சு, ஒரு மெனோபாஸ் 40 years 50 yearsல இறுதி மாத விடா ஏற்பட்டுச்சுங்க. அதனால ஹார்மோன் குறைஞ்சோடனே யூரின் அடிக்கடி போற மாதிரி இருக்கும். ஒரு பழக்கம் போல நைட்ல காஃபி டீ சாப்பிடுறது, ஒரு மாத்திரை சாப்பிடுறது, இதெல்லாம் ரொட்டீன். ஸோ இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இது ஜென்ரலா சொல்றது வயசான பெண்களுக்கு அடிக்கடி நீர் வருவதுக்குண்டான காரணம். இதுல ஒரு வெரைட்டி வந்து ஒரு முக்கியமான வெரைட்டி என்ன, ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். அது இருமணும், தும்புனா, இல்லை சிரிச்சா உடனே ஸ்பர்ட் ஆஃப் யூரின், ஜஸ்ட் 1 or 2 drops யூரின் வந்து சிறுநீர் கசிவு ஏற்படும். அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். ஸ்ட்ரெஸ் தான் அழுத்த சிறுநீர் கசிவு. ஸ்ட்ரெஸ் அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அழுத்த சிறுநீர் கசிவு வரும். இது எல்லாத்துக்கும் வரதில்லை. 40 years 50 years 80 90 years 40 நல்லா தான் இருக்காங்க. சில பெண்களுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ட், அழுத்த சிறுநீர் கசிவு ஏற்படுறது என்ன காரணம் பார்த்தோம்னா, இருமுனா, தும்முனா, சிரிச்சா உடனே வந்துடும். அதனால என்ன பண்ணாங்க, லேடிஸ் எல்லாம் வெளியே ஃபங்க்ஷன் போக முடியாது. ஃபங்க்ஷன் போனா அர்ஜென்டா வந்து ஸோ மேரேஜுக்கு போறதுக்கோ, பார்ட்டிக்கு போறதுக்கோ, இல்லை வெளியே ஒரு பஸ்ல ஏறி ஒரு வெளியூர் போறதுக்கோ போக மாட்டாங்க. என்னது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆயிடும். முக்கியமான ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. போன எப்போ யூரின் சொல்ல முடியாது. அதனால வீட்லயே வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் மன அழுத்தம், மென்டல் டிப்ரெஷன் ஒரு வாய்ப்பு உண்டாகும். சாதாரண சின்ன சிம்டம் அந்த விளைவில் பாருங்க, இது லீட்ஸ் டு மனநோய், மன அழுத்தம் வர வாய்ப்பு உண்டு. இது வந்து யாருக்கெல்லாம் வரும்னா, ஒன்றும் வயசான லேடிஸ்க்கெல்லாம், முதல்ல சொன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு குழந்தை அது கூட இல்லாத நிலையில போயிட்டு இருக்குது. மல்டி பேரா நிறைய குழந்தைகள் பெற்றவங்களுக்கு, இல்லை அந்த இடத்துல கோர்ஸ் ஆஃப் டெலிவரி
பண்ணவங்களுக்கு அந்த யூரித்ரா வந்து டைலேட் ஆயிடும். யூரின் ஸ்பிங்டர் வந்து அந்த இறுக்கி பிடிக்க முடியாது. ஃபோர்சிப் டெலிவரி மற்ற சில நேரத்துக்கு அதில் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. கர்ப்பப்பை எடுத்திருக்கிறதா ஒரு சின்ன ஏதோ ஒரு யூரினரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். இப்போ நிறைய வந்து மலச்சிக்கல் லேடிஸ் ரொம்ப காமனா இருக்கும். மலச்சிக்கல் வயசான முக்கியமா அவங்களுக்கு தைராய்டு இருக்கலாம், கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுருக்கலாம். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இன்டென்ட் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாதிரி காரணங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினென்ட் உடற் பருமன் ஒரு முக்கியமான காரணம். இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் கிளீனா தெரிஞ்சு போயிடும். இல்லை சார் நல்லா இருக்கு டாக்டர், இருமுனா போதும், தும்முனா போதும், ஸ்வெட் யூரின் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குவாங்க. இன்னும் வழக்கம் போல யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, நோய் தொற்று இருக்கா முதல்ல பார்த்துக்கணும். அது பார்த்ததுக்கு அப்புறம் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் சிறுநீர் பாதையில கற்கள் கட்டி ஏதாவது இருக்கும். கிட்னியில ஸ்டோன் இருக்கலாம், கிட்னியில இருக்கலாம், இல்ல யூரினரி ட்ராக்ல லேடிஸ் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கலாம். ஏதாவது சர்ஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கான பார்க்கறதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், யூரின் டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு பிளட் டெஸ்ட் எதுவும் கிடையாது. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. முதல்ல என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி ஒரு முதல்ல வந்து ஒபிசிட்டி, உடற் பருமனா பெண்களுக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஒபிசிட்டி வந்து உடற் பருமனை குறைக்கணும். அடுத்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் வந்து இந்த அழுத்த சிறுநீர் கசிவு வர வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஒபிசிட்டி, மலச்சிக்கல், அப்புறம் வந்து என்ன காரணங்கள் இருக்கு, வேற கட்டி இருக்கா, டியூமர் இருக்கான்னா அது வந்து ஆப்ரேட் பண்ணி ஆகணும். சில பேர்த்துக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அது குறைஞ்சிடும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைஞ்சாலும் என்னங்கன்னா அந்த யூரின் கண்ட்ராக்ஷன் குறைஞ்சு போயிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ட் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கொடுப்பாங்க. மார்னிங் அண்ட் நைட்ல அந்த தடவிட்டு வந்து அது குறைஞ்சிடும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வெரி வெரி சிம்பிள். உடற்பயிற்சியிலேயே நல்ல குணம் கண்டுகொள்ள முடியும். அப்படின்னா நீங்க படுத்துட்டு ஒரு பஸ்ல போறீங்க, அர்ஜென்டா மோஷன் வருது, போக முடியல, என்ன பண்ணுவீங்க, அப்படியே வயிற்று இறுக்கி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி படுத்துட்டு ஆசன வாய் உள்ள இழுத்து அப்படியே வச்சுங்க. ஒரு 10-20 கவுண்ட் வச்சுட்டு அப்ப ஸ்லோவா விடுங்க. புரியுதுங்களா? அர்ஜென்டா மோஷன் வந்து என்ன பண்ணுவோம், போக முடியாது. ஆசன வாய் டைட்டா இழுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 20 கவுண்ட்ஸ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது யூரின் இதே மாதிரி அர்ஜென்டா வருது, நீங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே அந்த யூரின் பேர் மாதிரி நல்லா கண்ட்ரோல் பண்ணி விட்டுருங்க. ரெண்டையும் ஒரே டைம் மோஷன் கண்ட்ரோல் பண்ணி யூரின் அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணீங்கன்னா இது வந்து பெல்விக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. பெல்விக் ஃப்ளோர், அது அடிவயத்தை வந்து பலகீனமா இருக்கு, வீக்கா இருக்கு, அதை வந்து உறுதிப்படுத்துறோம். பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க எங்க வேணும், உட்காந்துட்டு கூட பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம், டிவி பார்க்கும்போது கூட பண்ணலாம். இது மாதிரி மார்னிங் ஒரு 20 கவுண்ட்ஸ், ஈவன் 20 கவுண்ட்ஸ் விடாம பண்ணீங்கன்னா இந்த பெல்விக் ஃப்ளோர், அந்த பெல்விக் தசை வந்து நல்லா உறுதிப்படுத்தி ஸ்ட்ராங் ஆகி ஆட்டோமேட்டிக் யூரின் கண்ட்ரோல் ஆயிடும். மெஜாரிட்டி பேஷண்ட்டுக்கு இதுலயே நாங்கள் சரி பண்ணிடுறோம். ஜஸ்ட் டூயிங் த எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங், ட்ரீட்டிங் த கான்ஸ்டிபேஷன், ரெடி ஒபிசிட்டி ஆயிடும். சிலர் எல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே கேட்கல அப்படின்னா உங்களுக்கு சின்ன சர்ஜரி தான் இருக்கும். அது ஸ்லிங் சர்ஜரி சொல்லுவாங்க. ஸ்லிங் சின்ன சர்ஜரி தான். அது பண்ணோன்னா அந்த யூரின் அந்த ஸ்பிட்டரை வந்து டைப் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இருமாத்தோம்னா யூரின் வெளியே வரவே வராது. இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். ஸோ பெண்களுக்கு வந்து முதல்லாம் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி டாக்டர் போகவே மாட்டாங்க. வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்துருப்பாங்க, ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போய் காமிக்கணும். அதெல்லாம் மாறி போச்சு. இந்த இன்கான்டினன்ட் நிறைய நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஈஸியா லேடி டாக்டர் தான் பார்க்கணும். நல்லது அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு கைனை எக்ஸாமினேட் பண்ணி வேற கட்டி இருக்கா, ஃபைபர் ஆகிடும், அது பார்த்துருவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ட், அழுத்த நீர் கசிவுன்னு சொல்றது ஒபீஸ் பீப்புளுக்கு வரும், மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வரும். அடிக்கடி ஆஸ்மா பேஷண்ட் எனிமிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பிண்டர் வீக்கா போயிடும். அவங்களுக்கு ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணி சரி பண்ணிடலாம். பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு வந்து மெடிசன், ஹார்மோன், ஆயின்மெண்ட் விட இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், அந்த
உடற்பயிற்சி பண்ணோம்னா தெரியுது, அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு அது இல்லாதவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணப்படலாம். ஸோ இது வந்து பெண்கள் ரொம்ப முக்கியமான மெசேஜ் இது. அடிக்கடி யூரின் வர்றதுக்கு இது ஒரு காரணம். இதுல வேற காரணங்கள்ல வரலாம். யூரினரி இன்ஃபெக்ஷனால வரலாம், இல்லை நீங்க சாப்பிட்ட மாத்திரைனால வரலாம், இல்லை மென்டல் டென்ஷன், அதெல்லாம் டிஃபரெண்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் நார்மலா ஹெல்த்தியா இருக்கேன், இதுதான் ப்ராப்ளம்னா இதுதான் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆண்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றதுக்கு ப்ராஸ்டேட் திறப்பின் வீக்கம், பெண்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றதுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ், அதாவது அடிவயிறுடைய தசைகள் வந்து தளர்ச்சியாகிறது தான் காரணம். பெரிய நோய் எதுவும் கிடையாது. இதுதான் முக்கியமானது, நல்லா தெரிஞ்சுக்க. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா நோய் தொற்று. சிறுநீரத்துல யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நோய் தொற்று ரொம்ப காமன். நோய் தொற்றுங்க எந்த ஆர்கன்லையும் வரலாம். சேஸ்ட்ல வந்தா நிமோனியா சொல்லுவோம், ஸ்கின்ல வந்தா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், எல்லாம் இருக்கு தொற்று. நோய் தொற்று ரொம்ப காமனா வருது, எல்டர்லி உமன்லாம் அதிகம் வரும். நோய் தொற்றுங்கிறது இன்ஃபெக்ஷன் கிட்னில வரலாம், பிளாடர்ல வரலாம். எங்கெங்கெல்லாம் யூரின் தேங்கி இருக்கோ அங்க வந்து பூச்சி பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கடி யூரின் போய் பிளாடர் எம்டி பண்ணிட்டே இருந்தோம்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரவே வராது. லேடிஸ் என்ன பண்றாங்க, அவாய்ட் பண்றாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் போனா டாய்லெட் நல்லா இருக்காது, போனா அவங்க எம்பளை பார்ப்பாங்க. சோ மெனி ரீசன்ஸ். அவங்க யூரின் போகாம அப்படியே அடக்கி வச்சுக்கிறாங்க. கடைசி என்ன, யூரின் எப்பப்பெல்லாம் தேங்கிட்டு இருக்கோ உடனே பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போ உங்களுக்கு யூரின் கிடைக்கும் அது போய் நம்ம வளர்ந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் காமனா வருது, லேடிஸ் வருது, ஜென்ஸுக்குலாம் வரும். அவங்களுக்கு ப்ராஸ்டேட் இருக்கு, யூரின் அடிக்கடி போகாம எம்டியா இருந்தால் அதுல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரலாம் இருக்கலாம். அது முக்கியமான இன்ஃபெக்ஷன் வந்து எங்க வேணாலும் வரலாம். கிட்னில வரலாம், பிளாடர்ல வரலாம், ப்ராஸ்டேட்லயும் வரலாம். இதுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஏர்லி சிம்டம் யூரின் அடிக்கடி போகும், ஆனா போன கொஞ்சம் தான் வரும். நிறைய வர மாதிரி போய் பார்த்தா ஒரு ஃபியூ டிராப்ஸ் ட்ரிப்ளிங், ஆனா எரிச்சலா இருக்கும். அப்படியே போகும்போது சொல்லுவாங்க கடுகடுக்குன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வாய்ஸே யூரினே போக முடியல, போன கூட கடுகடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. ஆனா அர்ஜென்சி வர மாதிரி போனா யூரின் அவ்வளவு வர்றதில்ல, ஃபியூ டிராப்ஸ் தான் வருதுங்க. சில நேரத்துல பிளட்டும் வரலாம். இன்ஃபெக்ஷன் சிவியரா இருந்தா பிளட் வந்து ஆல்வேஸ் கேன்சர் தான், டியூமர் தான் கட்டி நினைக்க வேண்டாம். ஈவன் நோய் தொற்றுனால கூட பிளட் வரலாம். அப்போ இதுக்கப்புறம் யூரின் ஃப்ரீக்வன்சி, பர்னிங் சென்சேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசி குறைஞ்சிரும், வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஃபீவர், பாடி பெயின்லாம் வந்துருக்கும். இது என்ன, ஒரு குளிர் ஜுரம், ஃபீவர் வித் ரைகர். குளிர் ஜுரம்லாம் இப்போ நீங்க வேற நிமோனியாலேயோ இல்லை வந்து வைரஸ் ஃபீவர் அதுல வராது. யூரின் தான் டிப்பிக்கலா குளிர் ஜுரம் வரும், அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், பசி குறைஞ்சிரும். உடனே டாக்டர் போகணும். என்ன நிறைய பேர் இவங்களே ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் அது கேட்கவே கேட்காது. ஸோ அடுத்த ஆன்டிபயோட்டிக்கும் யூரின் வந்து அந்த மருந்து ஆக்ட் பண்ணாது. உடனே யூரின் வந்து கல்ச்சர் கொடுத்துட்டு அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு டாக்டர் தெரியும் காமனா யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஆன்டிபயோட்டிக் நல்லா கேட்க அவங்களுக்கு தெரியும். சில பேர் அவங்களுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் போட்டால் வேண்டாம், யூரின் கல்ச்சருக்கு எடுத்துட்டு then you can start the antibiotic. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் கல்ச்சருக்கு ஒரு 48 hours ஆயிரும். முதல்ல யூரின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிளீனா தெரிஞ்சிடும். முதல்ல சொன்ன கிளியரா இருக்கும் யூரின், இது வந்து கிளவுடியா இருக்கும். கிளியரா இருக்கிறதுன்னா ரொம்ப இருக்கும், இதுல வந்து கொஞ்சம் கிளவுடியா இருக்கும், கொஞ்சம் மங்களா, கொஞ்சம் ஒயிட் பிரிசிபிலிட்டியா நம்ம இருக்கும், கிளவுடியா இருக்கும். அது மைக்ரோ பார்த்தீங்கன்னா பூரா பசல்ஸா இருக்கும். நார்மல் பசல்ஸ் வந்து ஒரு 2 to 4 தான் இருக்கணும் ஒரு ஃபீல்டுக்கு. பட் இங்க நிறைய பசல்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் ஆர்பிசி கொஞ்சம் இருக்கும். இது ஒரு கன்ஃபார்ம்டு ஸ்டார்ட் ஆன்டிபயோட்டிக். ஒரு 2 days உங்களுக்கு கல்ச்சர் ரிப்போர்ட் வந்துடும். அது வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிரும். ஆனா அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. வெரி வெரி பேட் சைன். ஒரு வாட்டி வந்து போச்சு, அப்புறம் 2-3 நாள் போது பரவாயில்ல. இப்பதான் வந்தது 6 மாதம் மறுபடியும் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எங்கேயோ எடுத்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு, பிளாஸ்டிக்னாலேயோ இல்ல ஃபைப்ராய்டு கட்டிங்னாலேயோ ஏதோ இடத்துல பேசேஜ் அப்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகுது, யூரின் ரொம்ப தேங்க நிக்குது, இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ அப்புறம் இந்த இன்ஃபெக்ஷன் பிளாட் இருந்தா கூட
அசனிங் அப்படியே யூரின் வழியா போய் கிட்னி பாதிச்சிடும். இப்போ நிறைய பேர் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தவங்க கடைசி பார்த்து கிட்னி டேமேஜ் ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப மைல்டாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க. இது வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னா, லேடிஸ் பர்டிகுலர்லி தண்ணி நிறைய குடிக்கணும், பிளண்டி ஆஃப் வாட்டர். யூரின் ஹோல்டு பண்ணக்கூடாது, சிறுநீரத்தை போகாம அடக்கி வைக்கக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போய் பாத்ரூம் போயிட்டு வர்றாருக்கும். பிற பொருட்களை சுத்தம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிளீன் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் முக்கியம். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டர் பாருங்க. இப்போ அடிக்கடி வந்துன்னா ஏதாவது அடைப்பு இருக்கலாம், அப்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு சர்ஜரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை பண்ணிக்கலாம். முக்கியமான நான் சொல்லிட்டேன், கிட்னியோட அமைப்பு எப்படி, கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி, அப்புறம் யூரின் அடிக்கடி போறதுக்கு என்ன காரணம், யூரின் அடிக்கடி போறதுக்கு ஆண்களுக்கு என்ன காரணம், பெண்களுக்கு என்ன காரணம் சொல்லிட்டோம். திடீர்னு ஒருத்தர் யூரின் வரல, நீங்க அலர்ட் ஆயிடணும். தொட்டு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடைப்பு இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, நல்லா கீழ் வயிற்று நல்லா வீக்க தெரியும், டாக்டர் போகலாம். சில பேர் ரொம்ப ரேரா, ரொம்ப ரொம்ப அரிதாக அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், திடீர்னு கிட்னி செயல் இருந்துடும், ஃபங்க்ஷன் போகாது. பார்த்தா யூரின் இந்த ஃபேக்டரி ஷட் டவுன் ஆயிடும், ஃபங்க்ஷன் பண்ணி யூரின் வெளியேறாது, விளையாட போகிற யூரின் தங்கிக்கும், யூரினே வராது, வெளியே வராது. அது ரொம்ப ரேர். அது டாக்ஸின்ஸ், இந்த ட்ரக்னால வருது, அப்புறம் சில பிளட் லாஸ்னால வருது, ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரேர். இது ரொம்ப வரணும். இதே மாதிரி கிரானிக் கிட்னி கொஞ்சம் நாள்பட்ட கிட்னினால கிட்னி செயலிருந்து போயிடும். அக்யூட் சடனா வருது, திடீர்னு யூரின் போயிடும். இது வேற, இது ரொம்ப நார்மலா பார்க்கறது இல்லை. அடுத்து நாள்பட்ட செயல் இழப்பு, பிபி இருக்கு, சரியா கண்ட்ரோல் பண்ணிக்கவே இல்லை, சுகர் இருக்கு, சரியா கண்ட்ரோல் பண்ணிக்கவே இல்லை, நிறைய பெயின், எது கிடைத்தாலும் ஒரு ஆன்டாசிட் போட்டுக்கிட்டோம்னா கிட்னி டேமேஜ் ஆயிரும். நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் சாப்பிட நாளில் என்ன ஆகும்னா கிரானிக் கிட்னி ஃபெயிலியர், நாள்பட்ட சிறுநீர் செயலிழப்பு. அது ரொம்ப ப்ராப்ளமானது. யூரின் பாட்டு போயிட்டு ஃபில்டர் பூரா குறைஞ்சி போச்சு, அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆல்ரெடி. யூரின் பாட்டு போயிட்டே இருக்கும், ஃபில்ட்ரேஷன் கிடையாது, அனிமையா வந்துடும், ரத்த சோகை வந்துடும், பசி வந்துடும், விக்கல் எல்லாம் வந்துடும், பசி மறைஞ்சிடும், விக்கல் வந்துடும், பாடி ரொம்ப இழைச்சி போயிடும், யூரின் போயிட்டே இருக்கும். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரியான்னு சொல்லுவோம், அது நார்மலாக 20 to 40 தான் இருக்கும், இதில் 80-90 போயிடும். சீரம் கிரியேட்டின்னு சொல்லுவோம், 1.2 தான் இருக்கணும், அது மேலே போயிடும். இது கிரானிக் கிட்னி ஃபெயிலியர். இது ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அதில் என்ன ரீசன் பார்க்கணும், ஏன் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் வச்சுருந்த பாருன்னா, கிட்னி டேமேஜ் காரணமே ப்ரெஷர் இருந்திருக்கு, அவர் சரியாக மருந்து சாப்பிடல, சுகர் இருந்திருக்கு, சரியாக கண்ட்ரோல் பண்ணிக்கல, இல்லை எப்போ பார்த்தாலும் பெயின் கில்லர் சாப்பிட்டு இந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்படி பல காரணங்கள். அந்த காரணத்தை முதல்ல ட்ரீட் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோடியம் பொட்டாசியம் மேலே ஏறிடும், அதுக்கு போய் மாத்திரை கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி டயட்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதுலேயே டயாலிசிஸ் சொல்லுவாங்க. அது இந்த டயாலிசிஸ் சொல்லி இந்த இன்ஜெக்ஷன் மூலம் கெட்ட இதில் வெளியேற்றிட்டு நல்ல டயாலிசிஸ் போயிட்டு 3 to 4 hours ப்ரொசீஜராக இருக்கும். அது பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது கிட்னியை வெளியே வச்சு பண்ணுற மாதிரி, உள்ளுக்குள்ள கிட்னியை வெளியே மிஷின் வச்சு அது கிட்னியோட ஃபங்க்ஷன் அது பண்ணுது டயாலிசிஸ். இது எவ்வளோ நாளைக்கு தான் பண்ண முடியும், லைஃப்லாம் பண்ண முடியுமா? சில பேருக்கு வாரத்துக்கு 2 நாள் பண்ண சொல்லுவாங்க, சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படியே இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரே ட்ரீட்மெண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஏன்னா லைஃப் லாங்க நம்ம டயாலிசிஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல கிட்னி எடுத்து இந்த கிட்னி மாற்றி கொடுத்துருவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்க. இதில் பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. ஏன்னா அந்த பிளட் கொடுக்குறவங்க டோனருக்கும் இவங்க வாங்குறவங்களுக்கும் ஒத்து போகணும், அவங்க குரூப் ஒரே மாதிரி இருக்கணும், அவங்க பிளட்ல ஒரே மாதிரி இருக்கணும், நிறைய திங்ஸ் ஒன்னா இருக்கணும். ஃபேமிலியில் கொடுத்தாலும் நிறைய ஒன்னா தான் இருக்கும். ஸோ பையனுக்கு கிட்னி ஃபெயில்னா தாத்தா அப்பா கொடுக்கலாம், இல்லை அம்மா கொடுக்கலாம், இல்லை சிஸ்டர் யாரை கொடுக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலியில் கொடுக்குறவங்களுக்கு ஈஸியாக ஒத்து போயிடும். சொல்லணும்னா வெளியிருந்து கிட்னி வாங்கிட்டுருவாங்க. ஏன்னா ஃபேமிலி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்சிங் ஆகல, உங்களுக்கு யாருங்க வெளியிருந்து தான் வாங்கிட்டு வர வழின்னா அது வெளியே, அது கூட ரொம்ப ரேராக தான் வரும். இதில் சில பேருக்கு கெடாவர்
இந்த பாடி இறந்துட்டு போனாங்க இல்லைங்க, அவங்க கிட்னி எடுத்து பண்றாங்க. நிறைய கிட்னி இருக்கு, சொந்தத்துல கொடுக்கலாம், இல்லை உறவினர் கொடுக்கலாம், இல்லை கெடாவர்ல இருந்து கூட கிட்னி எடுத்துக்கலாம். உடம்புடைய பெரிய ப்ரொசீஜர்ஸ் நிறைய சக்சஸரி நல்லா வந்துட்டு இருக்கு. ஒரு மாத்தினதுக்கு அப்புறம் 10 to 15 years நல்லா சக்சஸா போயிட்டு இதுதான் அல்டிமேட் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வராமல் இருக்கிறதா முக்கியம். கிட்னி ஃபெயிலியர் வந்து ட்ரீட் பண்ணி ரொம்ப பண்ணா கிட்னி டொனேட் பண்றாங்க பாருங்க, அவருக்கு எந்த விதம் பாதிப்பு இல்லை. அதான் கடவுள் 2 கிட்னி கொடுத்தாரு. ஒரு கிட்னி கொடுத்தா கூட இன்னொரு கிட்னில நார்மல் லைஃப் இருந்துக்கலாம். இதெல்லாம் வராமல் இருக்கிறது தான் நம்ம முக்கியம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிறுநீரகம் பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நிறைய தண்ணி நிறைய குடிங்க. பர்டிகுலர்லி லேடிஸ்ல சொல்றது, டேக் பிளண்டி ஆஃப் வாட்டர். எவ்ரி 2 hours தண்ணி குடிக்கணும். முதல்ல இப்போ சம்மர் வர ஆரம்பிக்குது, நிறைய டேக் பிளண்டி ஆஃப் தண்ணி நிறைய குடிங்க. அடிக்கடி யூரின் பாத்ரூம் போகணும். வாய்டு யூரின் வெரி ஃப்ரீக்வென்ட்லி 2 hours ஒருவாட்டி யூரின் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுல வந்து அடக்கி வைக்கக்கூடாது. அடுத்தது வந்து இந்த பெயின் கில்லர், சாதாரண பெயின் 1 or 2 weeks சாப்பிடணும். அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிட்டா டேமேஜ் நெஃப்ரான்ஸ், கிட்னி ஃபெயிலியர். ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா கிட்னி ஃபங்க்ஷன் டக்குனு யூரின் அவுட், ஒரு யூரியா மேலே ஏறிடும், கிரியேட் மேலே ஏறிடும். கேட்டால் கிட்னி ஃபெயிலியர். என்ன காரணம் கேட்டால் ஃப்ரீக்வென்ட் அனால்ஜெசிக், அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிடலாம் வரும். அப்புறம் ஆல்கஹால் சாப்பிட கிட்னி வரும். சில ட்ரக்ஸ் இருக்கு, பர்டிகுலர் இந்த கீமோதெரப்பி கொடுக்க சாப்பிடும், புற்றுநோய் கொடுக்குற மருந்து எல்லாம் கிட்னி டேமேஜ் பண்ணலாம். நிறைய ட்ரக்ஸ்னாலே வரலாம். நல்ல பிபி நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிட்னில வருது டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். ரொம்ப காமனா வருது. இது ஓல்ட் பீப்புள் பிபி ரெகுலரா கட் பண்ணி, சில பேர் பிபி மாத்த கொஞ்சம் சாப்பிட்டு விட்டுறாங்க. பிபி கண்டினியூ லைஃப்லாம் இன்னும் டோஸ் குறைப்பாங்க, கொஞ்சமா குறைச்சி மினிமம் டோஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சுகர் கண்ட்ரோல் கூட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, மினிமம் டோஸ். ஸோ கண்ட்ரோல் த பிபி, கண்ட்ரோல் சுகர் மூமெண்ட்டு. ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து எந்த ட்ரக்ஸ்னாலும் பெயின் கில்லர் ரொம்ப அவசியமா இல்லாமல் சாப்பிட வேண்டாம். அப்படியே சாப்பிட்டா கூட டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் நீங்க அந்த மாத்திரையை சாப்பிடணும். இதெல்லாம் முக்கியம். அப்புறம் வந்து எல்லாம் செக்அப் பண்ணா நிறைய பேர் மாஸ்க் எடுத்து போறாங்க. ரொம்ப ஒரு ஃபேன்சியா போயிடுச்சு. அது இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க யாரும் கொடுக்குறது மாஸ்டர் ஹெல்த் சில கம்பெனில கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. சரி, மாஸ்டருக்கு போறவங்க எல்லாமே பண்றீங்க. அது வந்து நிறைய இதுல வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது வந்து ஹீமோகுளோபின் போட்டு டிசிடி போட்டுவாங்க. பட் நீ ஸ்பெசிஃபிக்கா மாஸ்க் ஃபார் கிட்னி ஃபங்க்ஷன், சிறுநீரக செயல் திறன் அறிவு பரிசோதனை ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. யூரின் பண்ணி கொடுங்க, யூரியா பண்ணி கொடுங்க, கிரியேட்டின் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் முக்கியம். யூரின் ரொட்டீன் டெஸ்ட், யூரியா, கிரியேட்டின் 3 பண்ணிட்டு அவங்க தெரிஞ்சு போயிடும். ஏதாவது வித்தியாசம் இருந்ததுன்னா இவங்க டாக்டர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. கிட்னி போயிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் கண்டிப்பா வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முதுமையில் சொல்ற அத்தனை நோய்கள், இப்போ நான் சொன்ன பாரு சிறுநீரக தொல்லைகள், இதுல இருந்து எடுத்த பாயிண்ட் தான். எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. டெமென்ஷியா, மருதி நோயா, பிபியா, சுகரா, எல்லாமே இருக்கும். இது வாங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதில் நீங்க ஃபவுண்டேஷன் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஃபவுண்டேஷன் நம்பர் நான் சொல்றேன், ஜேர்னல் கொடுங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட காமிச்சுக்கிறேன். நாங்கள் மந்த்லி ஜேர்னல் போடுறோம், முதுமை என்ன பூங்காட்டுன்னு மந்த்லி ஜேர்னல். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஓன்லி 500 rupees தான் ஒரு வருஷத்துக்கு. மாசம் உங்களுக்கு வரும். நீங்க 500 rupees கட்டி வரும். இது யாரு கான்டாக்ட் பண்ணா, எங்க ஃபவுண்டேஷன்ல ஸ்டார்டிங்னு வச்சுறாங்க. நம்பர் சொல்றேன், நீங்க நோட் பண்ணீங்க. பேனா பேப்பர் எடுத்துட்டீங்களா? 998847492218. மறுபடியும் சொல்றேன், 98847492218. தமிழ்ல மறுபடியும் சொல்றேன், 98847492218. சாந்தியான செக்ரட்டரி நேம் ஃபோன் பண்ணி டாக்டர் நேற்று ஸ்பீச்சில் கேட்டோம், எங்களுக்கு இந்த முதியோர் நலம் புக் ஒன்று வேணும், எங்களுக்கு இந்த மேக்சின் முதுமையினு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. வாங்கி படிச்சு பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கவர்னர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ல மறுபடியும் சந்திப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பேஷன் லிசன். வந்து அட்டன் பண்ணது எல்லாத்துக்கும்
என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.